இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த மாதிரியான 3D ஃபோட்டோஸை எப்படி நீங்களே உங்களுடைய ஃபோட்டோஸை வச்சு கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3D ஃபோட்டோஸை கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே ஏஐ மூலியமாக தான் இந்த இமேஜஸை கிரியேட் பண்ணுறாங்க. ரொம்பவே குயிக்காக நீங்கள் இந்த ஃபோட்டோஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜெமினி ஏஐயை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தின் 30 செகண்ட்குள்ளவே இந்த இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் சாட் ஜிபிடிலையுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஃபோட்டோஸ் கிரியேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் எடுத்து அந்த ஃபோட்டோவை கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஹெச்டியில் வந்து கொடுத்துடும். இப்போ ஜெமினி ஏஐ மூலமா எப்படி இதை வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய ப்ரௌசரில் ஜஸ்ட் ஜெமினி ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜெமினி ஏஐ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து நானோ பனானா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கீழே ஆஸ்க் ஜெமினின்னு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு கேலரி மூலிமா எந்த இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய இமேஜை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். கீழே ஆஸ்க் ஜெமினி இருக்கும். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த ப்ராம்ப்டை நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணி இதில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ண பிறகு இந்த சைடில் ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. வித்தின் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக இது வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருது. சப்போஸ் நீங்கள் சாட் ஜிபிடி இல்லை அதர் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லேட் ஆகும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா உங்கள் இமேஜ் ரொம்பவே ஹெச்டியில் வராது. ஏன்னா உங்களுக்கு ஆவரேஜாக இருக்கக்கூடிய இமேஜஸில் தான் இது வந்து ஓப்பன் ஆகும். ஏன் அப்படின்னா இது குயிக்காக கொடுக்கறதுனால உங்களுக்கு இது ரொம்பவே சீக்கிரமாக இமேஜை கிரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு டோட்டலாக கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. இப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடுச்சு. நான் கொடுத்துருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆஃப் சைஸ் இமேஜ். இது வந்து டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டபிளில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இதில் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கிளியராக உங்களுக்கு என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதே போல் உங்களுக்கு இது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதே போல் உங்கள் ஃபோட்டோஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய இமேஜும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் இந்த இமேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் இருந்தாங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க.